வணக்கம். இன்பத் தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 20ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர் கவின்கலை வேந்தர் சிவத்தமிழ் சீராளர் நம் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், எங்களுடைய அன்பிற்கினிய துணைத் தலைவர் பெண்ணிய போராளி பாரதி கண்ட புதுமை பெண் தங்க மங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இனிய நன்றியையும் அன்பையும் பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் மூத்த தமிழ் ஆளுமைகள், கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக எங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்செம்மல் எங்கள் அன்பிற்கினிய முனைவர் கோபாலையா அவர்களுக்கும், எங்கள் மாவட்டம் 18/7 புன்னகை அரசி எங்கள் அன்பிற்கினிய அம்மா சசி ஆனந்தம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் மார்கழி திருவிழாவின் சிறப்பான வரவேற்பு. இப்பொழுது ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 20க்குள் பயணிக்கிறோம். ஆண்டாளின் அருளோடும் கண்ணனின் ஆசியோடும். 33 அமரர்க்கு முன் சென்று 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பென்னமென் மூலை செவ்வாய் சிறு மருங்குல், செப்பென்னமென் மூலை செவ்வாய் சிறு மருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாழனை, ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாழனை, இப்போது எம்மை நீராட்டலோரெம்பாவாய், இப்போது எம்மை நீராட்டலோரெம்பாவாய். இந்த பாடல் 3 பாடல் தொடர்ச்சியாக நப்பின்னையை எழுப்புவதில் குறியாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க அப்பாவை எழுப்பியாச்சு, அம்மாவை எழுப்பியாச்சு, அண்ணனையும் எழுப்பியாச்சு, காரியம் கைகூடவில்லை. இப்பொழுது மனைவியின் மார்பில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த கண்ணனை எழுப்புவதில் நாம் முனைப்பாக முயன்று கொண்டிருக்கிறோம். துயில் கலைந்து எழுந்திராத நப்பின்னை, முதல்ல அவ கண்ணன் மார்பில படுத்திருக்கிறா, அவ எழுந்து வந்தாதான் கண்ணனே வெளியே வர முடியும். துயில் கலைந்து எழுந்திராத நப்பின்னை பிராட்டி மற்றும் கண்ணன் இருவரும் உடனே எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆயர் சிறுமிகள் இணைந்து பாடக்கூடிய இந்த பாடல். அந்த கப்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நடுக்கம் என்ற பொருள். கலி என்பது வல்லமை உடையவன். இந்த பாசுரத்தோட 2வது பாடல்ல நோன்பு நோற்கக்கூடிய பெண்கள் என்ன சொன்னாங்க? நோன்பு நோற்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் எங்கள் கூந்தலுக்கு மலர்லாம் வச்சுக்க மாட்டோம், கண்ணுக்கு மையிட மாட்டோம், எங்களை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? நோன்பு முடித்த பின்னர் என்ன செய்வார்களாம்? அந்த மகிழ்ச்சியில் தங்களுடைய கூந்தலை எல்லாம் திருத்தி கொண்டு கண்ணாடியெல்லாம் பார்த்து அவங்கள அழகுபடுத்திக்குவாங்களாம். என்ன ஒரு அழகு பாருங்க! முதல்ல எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இறைவனை மட்டுமே சிந்திச்சு, இப்போ அவன் அருள் கிடைத்து விட்டது, அந்த ஆனந்தத்தில் தங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு என்ன வேணுமா? கண்ணாடி வேணுமா? அது யார் தரணும்? கண்ணன் தரணும். அவன் தரணும்னா நப்பின்னை அவனை எழுப்ப வேண்டும். ஆக நப்பின்னை பிராட்டியிடம் இதையெல்லாம் சொல்லி, அம்மா நீ எழுந்துரு, நீ எழுந்து அவனை எழுப்பி விடு, எங்களோடு நீராட அனுப்பி வை அப்படின்னு சொல்லி கூப்பிட போறாங்க. 30 முக்கோடி தேவர்களின் துன்பங்களை எல்லாம்
எதுவும் அணுகும் முன்னமே, கிட்ட வரதுக்கு முன்னாடியே அவர்களது நடுக்கத்தை தவிர்த்து அவர்களது இடர்களை எல்லாம் களையும் வல்லமை வாய்ந்த பெருமானே. இந்த வரியில நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு தாய்க்கு உரிய ஒரு பண்பு. தாய் மட்டும்தான் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஜுரம் வருதுன்னா கூட, என்னடா நல்லா இருக்கியா, உடம்புக்கு ஏதோமான்னு தொட்டு தொட்டு பாப்பா. டாக்டருக்கு முன்னாடி தாய்க்கு தெரிஞ்சிடும் அந்த பிள்ளைக்கு ஏதோ கோளாறுன்னு, வயித்துல ஏதோ செமிக்கல போல இருக்கு, பிள்ளைக்கு உப்பசமா இருக்கு, இதை கரைச்சி சுக்கு அரைச்சி கொடுக்கலாம், அந்த தண்ணி வச்சு கொடுக்கலாம், காயத்தை அரைச்சி கொடுக்கலான்னு ஒரு தாயாரே முக்கால்வாசி மருத்துவராக ஆகி விடுவாள். ஏன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தீங்கும் குழந்தையை நெருங்கும் முன்பே அவ முன்னாடி நின்று தடுக்கக்கூடிய வல்லமை உடையவள் அந்த தாய்மை குணம் உள்ளவனே நம் பெருமானும். அதான் சொல்றாங்க, 30 முக்கோடி தேவர்களோட துன்பங்களை எல்லாம், எந்த ஒரு துன்பமும் அவர்களை நெருங்கி நடுக்கத்தை ஏற்படும் முன்னாலேயே அவர்களை காக்கக்கூடிய வல்லமை உடையவன். நீ இப்படி தூங்கலாமா? நீ உனது உறக்கம் களைந்து எழுந்திருப்பாயாக. செம்மையான குணங்களை உடையவனே, அதாவது ரொம்ப திறமான வல்லமை வாய்ந்தவனே, உனது பகைவர்கள் எல்லாம் உன்னை கண்டால் என்ன ஆவார்கள்? பயத்தினால் காய்ச்சல் அடைய செய்வார்கள். இவனை பார்த்தாலே ஐயோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் எல்லாம் இவனை பார்த்ததும் காய்ச்சல் அடைய செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவனே, குற்றங்கள் ஏதும் இல்லாதவனே, அவன் மாசற்றவன் அல்லவா, நீ எழுந்திராய் அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது மீண்டும் நப்பின்னையை பாராட்டுகிறார்கள், அவளுடைய அழகை வர்ணிக்கிறார்கள். செப்பு குடங்கள் போன்று அழகினை உடையவளே, மென்மை உடையதுமான முலைகளை உடையவளே. அபிராமி அந்தாதிய படிச்ச மாதிரியே இருந்துச்சு எனக்கு இந்த பாடலை படிக்கும் போது. சிவந்த உதடுகளை உடையவளே, சிற்றிடையை கொண்டவளே நப்பின்னை பிராட்டியே. நம்ம சொல்லுவோம்ல, அம்மா கிட்ட ஏதாவது காரியாகன்னா, என் செல்ல அம்மா இல்ல, என் தங்க அம்மா இல்ல, ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு அம்மா கிட்ட போய் கொஞ்சிட்டு இருப்போம். இல்லாதெல்லாம் சொல்லுவோம், அம்மா உங்களை மாதிரி யாராவது சமைக்க முடியுமா, உங்களை மாதிரி யாராவது எங்களை பார்க்க முடியும், அப்படி ஏதாவது காரியம் நடக்கணும்னா அம்மாட்ட போய் சொல்லுவோம்ல. அது போல நப்பின்னை பிராட்டியினுடைய அழகை வர்ணிக்கிறார்கள். அவ அப்படியே உச்சி குளிர்ந்து போயிருவா இல்லையா? ஏன்னா நந்தகோபன் மருமகளேன்னு வர்ணிச்சாச்சு. அடுத்து அவளுடைய அழகையெல்லாம் சொல்லி, இத்தனையும் நிறைந்தவளே நீ இப்படி இருக்கலாமாமா, எங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்ய அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. எங்களின் செல்வமாக விளங்கக்கூடிய நங்கையே பாருங்க, இவர்களுக்கு பொருட்செல்வம் முக்கியம் அல்ல, அன்னையுடைய அருட்செல்வமே முக்கியம். நீ துயில் எழுந்து வருவாயாக. உனது மணாளனான கண்ணனையும் துயில் எழுப்பி அவனுடைய ஆல வட்டத்தையும் கண்ணாடியையும் எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாயாகன்னு கேக்குறாங்க. நாங்கள் கண்ணனை அழைத்து கொண்டு நீராடச் செல்ல போகணும், அதுக்காக காத்திருக்கிறோம் தாயே. கண்ணனை எங்களுடன் அனுப்பி நாங்கள் நீராடுவதற்கு தகுந்த வழி செய்வாயாக அப்படின்னு அற்புதமான இந்த பாடல். கண்ணனுடைய திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் இந்த பாடல்ல அற்புதமா வர்ணிச்சதை நம்ம பார்த்தோம். ஆயர்குல பெண்கள் பாருங்களேன், தாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும், தந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கண்ணன் கடவுள், அவள் எல்லோருக்கும் பொதுவானவன் இல்லையா? ஆனா அவள் என்ன பண்றா, கண்ணனை தனக்கு பிடிச்சு வச்சிட்டு இருக்கா. அதான் கேக்குறாங்க, உனக்கு மட்டும்தான் அவன் சொந்தமா, எங்களுக்கும் தானே சொந்தம், அனுப்பி வை அப்படின்னு உரிமையா சண்டை போடுறாங்க. அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள கூடாது, அதனால் அவனை கேட்கிறார்கள். முக்கமும் தட்டொழியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடி, அதாவது விசிறி கண்ணாடி, இந்த ரெண்டையும் ஏன் கேட்கிறார்கள்னு பார்க்கலாம். இதுக்குள்ள ஒரு நுட்பமான பொருள் இருக்கிறது. ஒரு விசிறியை வைத்து நம்ம விசிறும் பொழுது என்ன ஆகும், காத்து வரும். அந்த காத்து நமக்கு மட்டுமா அடிக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அடிக்கும் இல்லையா? வீசுபவனுக்கு மட்டுமே அது சொந்தம் அல்ல, அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அது சொந்தமாகும். நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நமக்கு மட்டுமே நன்மை பயன் தருவதாக இருக்கக்கூடாது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது பயனுடையதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான பொருள் வச்சிருக்காங்க. கண்ணாடி எதற்காக கேட்கிறார்கள்? கண்ணாடி வெறுமை அழக பார்க்க மட்டுமா? இல்லை, ஒருவனுடைய உருவத்தை காட்டக்கூடிய அந்த கண்ணாடி அதில் இருக்கக்கூடிய அழுக்கையும் காட்டிவிடும், அழகையும் காட்டிவிடும். ஆனால் அது எதையும் தான் ஒட்டி கொள்ளாது இல்லையா? காமிச்சமா போனமான்னு தான் வேலையில சரியா இருக்கும். அது போலதான் இந்த வாழ்க்கையும், பட்டும் படாமலும் இருக்க வேண்டிய தாமரை இலை தண்ணீர் போல இந்த வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுவே நிதர்சனம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நிலையாமை தத்துவம். இது அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த உடம்பு ஒரு வாடகை வீடு, இதில் இருக்கக்கூடிய உயிர் அவன் போட்ட பிச்சை. இது எந்த நேரமும் காலி செய்து, வீட்டை காலி செய்து இந்த உயிர் போய்விடும், அந்த எண்ணத்தோடேயே இருக்க வேண்டும். அதுதான் இங்க ஆண்டாளினுடைய இந்த கவி திறமையில், அழகியலில், இந்த வாழ்வியலின் நுட்பத்தையும் புகுத்தி இத மறைபொருளாக இந்த பாடலில் சொல்லி இருக்கிறாள் என்று சொல்லி
இந்த திருப்பாவை பாசுரம் 20 உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் என்னுடைய பாக்கியமாக கருதி உங்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். களம் அமைத்துக் கொடுத்த நிறுவனர் சத்யா அவர்களுக்கும், என் வாய்மொழி கேட்ட மூத்த தமிழ் ஆளுமை பெருமக்கள், நம்ம கூட்டு மாவட்ட ஆளுநர் தொல்காப்பிய செம்மல் அப்பா வந்துட்டாங்க. அப்பா வணக்கம் அப்பா. நம் மாவட்டம் 18/8 ஆளுநர் சுப்பிரமணியம் ஐயாவும் வந்துட்டாங்க. அவர்களுக்கும் வணக்கம். நம் முனைவர் கோபாலையா அவர்கள், அன்பு தோழமை முத்துஞானம், என் அன்பிற்கினிய சசியானந்த அம்மா, நிகழ்ச்சியை அற்புதமாக ஒருங்கிணைக்கக்கூடிய எங்கள் அழகுராஜா ஐயா, அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றி. நன்றி.